அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து 8th லெசன்ஸ் பார்க்கலாம். தாவர உலகம் ஃபர்ஸ்ட். நேத்தி நுண்ணுயிரிகள் பார்த்தோம் போன கிளாஸ்ல. இந்த கிளாஸ்ல வந்து தாவர உலகம். ஃபர்ஸ்ட் வந்து பொதுவான விஷயங்கள் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கிளாசிபிகேஷன்ல ஆர்ஹெச் விட்டேக்கர் தான் ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன், ஐந்துலக வகைப்பாடுன்னு ஒன்று கொண்டு வராரு. அதுல வந்து மொனிரா, புரோட்டிஸ்டா, அதுக்கப்புறம் வந்து மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், ஃபங்கை, அப்புறம் வந்து பிளான்டே அனிமாலியா, தாவரங்கள், விலங்குகள் அப்படின்னு சொல்லி 5 கிங்டமா பிரிக்கிறாரு. அந்த 5 கிங்டம்ல நம்ம இன்னைக்கு வந்து தாவர உலகம் பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா இங்க வந்து தாவரத்துலதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பூஞ்சைகள் கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து விக்டேக்கர் வந்து பூஞ்சைகளை வந்து தனி கிங்டமாவே வச்சிருக்காரு. இப்ப நம்ம தாவரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த லெசன்ல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா பாசிகள், பூஞ்சைகள், பிரயோஃபைட், டெரிடோஃபைட்டு, அதுக்கப்புறம் வந்து அது 4 தான் நம்ம வந்து இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். தாவர உலகத்தை வந்து 2 தனித்தனி உலகங்களா பிரிக்கலாம். ஒன்று வந்து பூவா தாவரம், இன்னொன்னு வந்து பூக்கும் தாவரம். பூவா தாவரம் வந்து கிரிப்டோகேம் அப்படின்னு சொல்றோம். பூக்கும் தாவரங்களுக்கு ஃபெனிரோகேம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பூவா தாவரங்களை வந்து மேலும் 3 வகையா பிரிக்கலாம். தாலோஃபைட்டா, பிரயோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா. இது எல்லாமே வந்து பூவா தாவரங்கள். பூக்கும் தாவரங்களை ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம்னு 2ஆ பிரிப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாசி பத்தி பார்க்க போறோம். ஆல்கா அப்படிங்கிறது வந்து ஒரு லத்தீன் வார்த்தை. இதுக்கு பொருள் வந்து கடல் பாசிகள் அப்படின்னு அர்த்தம். இதான் ஃபர்ஸ்ட் தற்சார்பு ஊட்ட உயிரிகளாக முதலில் தாவரங்களை தோன்றியது வந்து இந்த பாசிகள் தான். இது வந்து தாலோஃபைட்டா வகையை சார்ந்தது. இதோட உடலம் வந்து தாலஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதோட உடலை இதுக்கு வந்து வேர், தண்டு, இலை அப்படின்னு சொல்லி எந்த வேறுபாடும் கிடையாது. இதுல வந்து பெரும்பாலான பாசிகள் வந்து தண்ணீரில வாழக்கூடியதா இருக்கு. இன்னொன்னு வந்து நீர்பரப்புல மேல மிதந்து வாழக்கூடிய தாவரங்களா இருக்கு. சில வந்து நுண்ணுயிரிகளாகவும் மிதக்கக்கூடிய நுண்ணுயிரிகளாகவும் வாழக்கூடிய பாசிகளாக இருக்கு. பூஞ்சையும் பூஞ்சையும் பாசிகளும் சேர்ந்து கூட்டுயிரி வாழ்க்கை வாழ்ந்து, அதாவது கூட்டுயிர் சிம்பயாசிஸ் சொல்லுவாங்க. கூட்டுயிரி அப்படின்னா என்னன்னா ரெண்டுக்குமே மியூச்சுவலா ஹெல்ப் இருக்கும். இப்ப ஒரு நம்ம ஒரு பழைய கதையில கேள்விப்பட்டிருப்போம். கண்ணு தெரியாத ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, இன்னொருத்தருக்கு வந்து கால் நடக்க முடியாது. கண்ணு தெரியாதவர் வந்து கால் முடியாதவரை தூக்கிக்கிட்டு அவர் வழிகாட்ட இவர் வந்து நடந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து மியூச்சுவல் ஹெல்ப், அதுதான் வந்து சிம்பியாசிஸ், கூட்டுயிரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிகளும் பூஞ்சைகளும் கூட்டுயிரி வாழ்க்கை வாழுது. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து லைக்கன்கள். சில பாசிகள் வந்து தொற்று தாவரங்களாகவும் வாழுது. இந்த பாசிகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு வந்து ஆல்காலஜி அப்படின்னு சொல்றாங்க. பாசிகள் வந்து 3 முறையில இனப்பெருக்கம் செய்து, ஒண்ணு துண்டாதல், இன்னொன்னு பாலிலா இனப்பெருக்கம். அது வந்து ஸ்போர் மூலம் நடக்குது. எடுத்துக்காட்டு வந்து குளோமிடோமோனஸ். பாலின செல்கள் பாலின பெருக்கமும் நடக்குது. எடுத்துக்காட்டு ஸ்பைரோகேரா, ஏனி இணைவுன்னு சொல்லுவாங்க இத. ரொம்ப இந்த ஸ்பைரோகேரா வந்து இந்த இனப்பெருக்கத்திலே 2 வகையான இனப்பெருக்கம் செய்யும். துண்டாதலும் செய்யும், ஏனி இணைவின் மூலமாக பாலின பெருக்கமும் செய்யப்படும். அடுத்தது நிறமிகளின் அடிப்படையில பாசிகள்ல இருக்கக்கூடிய நிறமிகளின் அடிப்படையில பாசிகளை எப்படி வகைப்படுத்துறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீலப்பசும் பாசி. போன கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம், சைனோபாக்டீரியான்னு பார்த்தோம். அது வந்து ஆக்சுவலா ஒரு பாக்டீரியா தான். இதுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இதுக்கு ஒரு பச்சையம் இருக்கும். அதன் மூலமாக அது வந்து தன்னோட உணவை தானே தயாரித்துக் கொள்ளக்கூடியது. இதோட வகுப்பு வந்து சைனோஃபைசி அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு வந்து ஆஸ்லட்டோரியா. இதுல இருக்கக்கூடிய நிறமியோட பேர் வந்து ஃபைகோசைனின். பச்சை நிற பாசி வந்து குளோரோஃபைசின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா குளோர் அப்படின்னா கிரீன் கலர்னு பேரு.
அதனாலதான் குளோரின் கேஸ்க்கே வந்து குளோரின்னு பேர் வந்தது காரணம். குளோர்னா பச்சை அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா அது ஒரு அந்த கேஸ் வந்து ஒரு பச்சை கலர் கேஸ், குளோரின் கேஸ். அதனாலதான் அதுக்கு குளோரின் பேர் வச்சாங்க. அப்ப குளோர்னு எங்க வந்தாலும் அதுல கிரீன் அசோசியேட் ஆயிருக்கு. பச்சை பாசிகள் குளோரோஃபைசி. எடுத்துக்காட்டு வந்து கிளாமிடோமோனஸ். இதுல இருக்கக்கூடியது வந்து குளோரோஃபில், அப்படி இல்லைன்னா பச்சையம் சொல்றாங்க. அடுத்தது பழுப்பு பாசிகள் ஃபேயோஃபைசி. இது லேமினேரியான்ற தாவரத்துல இருக்கு. ஃபியூகோசாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை நிறமி வந்து இதுல இருக்குது. அடுத்தது சிவப்பு பாசி ரோடோஃபைசின்னு சொல்றாங்க. பைக்கோ எரித்ரின் இதுல இருக்கக்கூடிய நிறமி பேர் வந்து பைக்கோ எரித்ரின். அடுத்து பாசிகளுடைய பொருளாதார முக்கியத்துவம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் இத உணவா எடுத்துக்கிறாங்க சில நாடுகள்ல, இந்தியா, ஜப்பான், தாய்லாந்து மாதிரியான நாடுகள்ல. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அல்வா, ஸ்பைருலினா, குளோரெல்லா. இது மூணும் வந்து உணவாக கொள்ளக்கூடிய பாசிகள். அடுத்தது வீட்டு விலங்குகளுக்கும் இதை வந்து என்ன பண்றாங்கன்னா உணவா கொடுக்குறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு லேமினேரியா, ஆஸ்கோஃபில்லம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேளாண்மை. வேளாண்மையில சைனோபாக்டீரியான்னு சொல்லக்கூடிய சைனோ பாஸ்பைசியில வகையை சார்ந்த நாஸ்டா கனபினா இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா காட்டுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைநிறுத்தி மண்ணுக்குள்ள கொடுக்குது. ஸோ அது ரெண்டும் வந்து உரமாக ஃபெர்டிலைசரா பயன்படும். அடுத்தது அகார் அகர். இது வந்து என்னன்னா இப்ப டிஷ்யூ கல்ச்சர்லாம் இருக்கு. திசுக்களை வந்து செயற்கையாக ஆய்வகங்கள்ல வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும் போது அதுக்கு வந்து ஒரு மீடியம் தேவை. இப்ப எக் யோக்ல எல்லாம் பார்த்தோம்னா புரோட்டீன், ஃபேட் எல்லாமே இருக்கும். அது எதுக்காக உள்ளது அப்படின்னா அந்த உயிரினம் வந்து வளர்றதுக்கு தேவையான சத்துக்களை வந்து அந்த ஒரு எக் வந்து வச்சிருக்கும். அதே மாதிரி இப்ப இந்த டிஷ்யூ கல்ச்சர்ல நம்ம செயற்கையாக வளர்க்குறோம்னா அது எதை எடுத்துட்டு வளரும்? அப்ப அது வளரக்கூடிய இதுதான் அதை எடுத்துக்கிறதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறதா அந்த மீடியம்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பயன்படுது. அகார் அகார்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாசி. அடுத்தது அயோடின். அயோடின் வந்து லேமினேரியான்னு சொல்லக்கூடிய பழுப்பு பாசிகள்ல இருந்து இந்த அயோடினை வந்து பெறாங்க. அடுத்தது விண்வெளி பயணம். விண்வெளியில பயணிக்கக்கூடியவங்க வந்து இப்ப எக்ஸ்கிரீஷன் வந்து அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்கிரீஷனை யூரின் அந்த இதெல்லாம் வந்து சாப்பிடுறது இல்லைன்னா அதை மக்க வைக்கிறதுக்காக பயன்படக்கூடியது வந்து பாசிகள் தான். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து குளோரெல்லா ஃபைரினாய்டோசா அப்படின்னு சொல்லக்கூடிய பாசி வந்து என்ன பண்ணுதுன்னா கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக்குது. அதோட இல்லாம மற்ற கழிவுகளை வந்து மக்க வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிங்கிள் செல் புரோட்டீன் எஸ்சிபி, தனி செல் புரதம்னு சொல்றாங்க. இது என்னன்னா இது ஒரு செல்லால் ஆன உயிரிகள். ஆனா இதை வந்து இதை சாப்பிடும்போது கம்ப்ளீட்டா புரோட்டீன் வந்து நமக்கு ரிச் ஃபுட்டா இது இருக்கும். அடுத்த அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குளோரெல்லா, ஸ்பைருலினா. பூஞ்சைகள் வந்து தாலோஃபைட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையை சார்ந்தது. ஏற்கனவே பார்த்தோம் தாலோஃபைட்டா, பிரயோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா அப்படின்னு 3 வகையான இது பார்த்தோம். அதுல வந்து பூஞ்சைகள் வந்து தாலோஃபைட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையை சார்ந்தது. இதுக்கு வந்து வேர், தண்டு, இலை அப்படின்னு சொல்லி வேறுபாடுகள் எல்லாம் கிடையாது. பூஞ்சைகளுடைய உடல் வந்து ஹைஃபாக்கள்னு சொல்லக்கூடிய இழைகள். அதாவது ஒரு நூல் நூல் சேர்ந்து ஒரு திக்கான ஒரு இது. அதுக்கப்புறம் நிறைய நூல்கள் சேர்ந்து ஒரு ட்ரெஸ்ஸை உருவாக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஹைஃபா. இந்த ஹைஃபா எல்லாம் சேர்ந்தது பேர் மைசீலியம். பூஞ்சைகள் வந்து யூகேரியாட்டிக் வகை செல்களால் ஆனது. ஒரு செல் பூஞ்சைகளும் இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஈஸ்ட். அடுத்தது வந்து இப்ப நம்ம காளான்லாம் முளைச்சிருப்போம். அதெல்லாம் உடைச்சு பார்த்தோம்னா படக்கு படக்குன்னு உடையும். அது காரணம் வந்து அதோடைய செல் சுவர் வந்து கைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளால ஆனது. அதனாலதான் வந்து அந்த அது வந்து பிரிட்டிலா இருக்கு.
உடைச்சா அப்படி உடையக்கூடிய தன்மையுடையதா இருக்கு. பூஞ்சைகள்ல உணவுப் பொருள் வந்து கிளைகோஜனாவும் எண்ணெயாவும் சேமிக்கப்படுது. இதுல வந்து ஸ்டார்ச் இருக்காது. ஏன்னா பச்சையம் இருக்கக்கூடிய தாவரங்கள் மட்டும்தான் ஸ்டார்ச் தயாரிக்க முடியும். அதனால பச்சையம் இல்லாததுனால இதுல இருக்கக்கூடிய உணவுப் பொருள் வந்து கிளைகோஜன் எண்ணெயா தான் சேமிக்கப்படுது. இதுல ஸ்டார்ச் இருக்காது. இப்போ வந்து இதுல ஒரு ரீசன் அசர்ஷன் கொஸ்டின் வரலாம். ரீசன் வந்து பூஞ்சைகளில் பச்சையம் இல்லாததால் அவை ஸ்டார்ச்சை தயாரிக்க முடியாது. அசர்ஷன்ல வந்து அதனால்தான் வந்து அவை அதோடைய உணவுப் பொருட்கள் கிளைகோஜனாகவும் எண்ணெயாகவும் சேகரிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அது மாதிரி ரீசன் அசர்ஷன் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். இது வந்து ஒரு தற்சார்பு உயிரி கிடையாது. இது வந்து மற்ற உயிரினங்கள் தான் உணவுக்காக சார்ந்து இருக்கு. இது வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஒட்டுண்ணி பாரசைட், மட்குண்ணி சாப்ரோஃபைட், அடுத்தது இணைப்புயிரிகள்னு சொல்லக்கூடிய சிம்பயாசிஸ் சிம்பயாட்டிசம் அந்த மாதிரி வாழக்கூடிய உயிரினங்கள். சில பூஞ்சைகள் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒட்டுண்ணிகளாக வாழுது. ஃபார் எக்ஸாம்பிள் மனிதர்களுக்கு வரக்கூடிய ரிங்வாம், அந்த படர்தாமரை, அடுத்து தலையில இருக்கக்கூடிய பொடுகு, இது எல்லாமே வந்து பூஞ்சைகளினால ஏற்படக்கூடிய ஒரு வகையான தொற்று நோய் தான். இதுக்கு எடுத்துக்காட்டு ஹாஸ்டேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கொடுத்துருக்காங்க. உயிருள்ள பொருள்ல இருந்து என்ன பண்ணோம்னா உணவை எடுத்துக்கிட்டு இது வளரும். அடுத்தது நிலக்கடலையில இருக்கும் நோயை உண்டாக்கக்கூடிய டிக்கா நோயை உண்டாக்கக்கூடிய செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை. பூஞ்சைகளை பத்தி படிக்கிறதுக்கு பேரு மைக்காலஜி அப்படின்னு சொல்லி. அடுத்தது மட்குண்ணி. மட்குண்ணி வந்து இறந்த தாவரங்கள், வேஸ்ட் பொருட்கள், பிரெட் மோல்டு மாதிரி அந்த மாதிரியான பொருட்கள்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வளரும். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ரைசோபஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது இணைப்பு உயிரிகள். இணைப்பு உயிரிகள் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பயாட்டிக் கைண்ட் ஆஃப் நியூட்ரிஷன். இதுல என்ன பண்ணுவோம்னா பூஞ்சைகளும் ஏதோ ஒரு உயிரினமும் சேர்ந்து இணைந்து வாழ்க்கை வாழும். அதுக்கு எடுத்துக்காட்டு லைக்கன். அடுத்து மைக்கோரைசா, அதாவது இந்த பயிர் வகை பயிர்களோட வேர் முடிச்சுகள்ல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பூஞ்சைகள் வந்து வாழும். இந்த பூஞ்சைகள் என்ன பண்ணும்னா காற்றுல இருக்கக்கூடிய காற்றில்லா சுவாசத்தின் மூலமாக காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைப்படுத்தி மண்ணுக்கு நைட்ரேட்டா கொடுக்கும். அடுத்து பூஞ்சைகளை எப்படி வகைப்படுத்துறாங்கன்னா 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு மிக்சோமைசிட்ஸ், இன்னும் யூமைசிட்ஸ். இந்த யூமைசிட்ஸை மேலும் 4 குரூப்பா பிரிக்கிறாங்க. பைக்கோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், எசிடியோமைசிட்ஸ், டியூட்டிரோமைசிட்ஸ் அப்படின்னு. இதோட ஃபர்ஸ்ட் நுண்ணுயிர் கொல்லி முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயாட்டிக்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர் கொல்லி மருந்து வந்து பூஞ்சையில் என்ன கண்டுபிடிச்சாங்க, அது வந்து பென்சிலின் அப்படின்னு சொல்லக்கூடியது. பென்சிலியம் நொட்டேட்டம், பென்சிலியம் கிரைசோஜினம் சொல்லக்கூடிய பூஞ்சைகளிலிருந்து பெறப்பட்டதுதான் பென்சிலின் சொல்லக்கூடிய மருந்து. அடுத்து செஃபலோஸ்போரின். இது போன்ற நுண்ணுயிர் கொல்லிகளை வந்து இந்த பூஞ்சைகள்ல இருந்து நம்ம தயாரிக்கணும். அடுத்து உணவுக்காக காளான்கள் என்ன பண்ணப்படுதுன்னா வளர்க்கப்படுது. அது வந்து அகாரிகஸ் வகை. அகாரிகஸ்ன்னு சொல்லக்கூடிய பூஞ்சைகள், அதாவது காளான் வந்து நம்ம சாப்பிடுறோம். நம்ம இப்ப நிறைய இடங்கள்ல நிறைய கிடைக்கும். அடுத்தது விட்டமின்ஸ். ஆஸ்பியா கோஸ்பி, எரிமோத்திசியம் ஆஸ்பி இந்த பூஞ்சைகள்ல இருந்து விட்டமின் B2 ரிபோஃப்ளேவின்னு சொல்லக்கூடிய விட்டமினை வந்து நம்ம எடுக்கிறோம். அடுத்தது மதுபானம் தயாரித்தல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெர்டேஸ் ஜைமேஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 நொதிகளை கொண்டு காற்றில்லா சுவாசத்தின் மூலமாக ஈஸ்ட் என்கிற பூஞ்சையை கொண்டு சர்க்கரை கழிவு, அதாவது பகாசுன்னு சொல்லுவாங்க, ஒரு அளவு தான் வந்து கிறிஸ்டலைஸ் பண்ண முடியும், ரீகிறிஸ்டலைஸ் பண்ண முடியும் சுகர் சிரப்ல இருந்து சுகரை. அப்படி இருக்கும்போது அந்த லாஸ்டா மிஞ்சக்கூடிய அந்த சுகர் சிரப்பை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெர்மெண்ட் பண்ணி தான் இந்த பியர் அந்த மாதிரி இதெல்லாம் தயாரிக்கிறாங்க.
அதுக்கு பயன்படக்கூடியது வந்து ஈஸ்ட். அதுல எது வந்து யூஸ் ஆகுதுன்னா இன்வெர்டேஸ் ஐமேஸ்ன்னு சொல்லக்கூடிய அது சுரக்கக்கூடிய 2 நொதிகள் என்ன பண்ணுதுன்னா சுகரை வந்து என்னவா மாத்துதுன்னா ஆல்கஹாலை கற்போம். அடுத்தது பூஞ்சைகள்னால கெடுதல் இருக்கா அப்படின்னா ஆப்வியஸா இருக்கு. அதுக்கு நிறைய நோய்கள் இருக்கு. ஃபியூசேரியம் ஆக்சிஃபோரம் அது வந்து பருத்தியில வாடல் நோய் ஏற்படுத்துது. ஏற்கனவே பார்த்த மாதிரி செர்கோஸ்போரா பெர்சனேட்டா வந்து வேர்க்கடை வேல டிக்கா நோய் ஏற்படுத்துது. அடுத்தது கோலிடோட்ரைக்கம் பல்கேட்டம்ன்றது கரும்புல ஏற்படக்கூடிய சிவப்பு அழுகல் நோய். கரும்பை வெட்டி சாப்பிடும்போது சில நேரத்துல சேப்பு கலர்ல கோடு கோடா வந்து உள்ளார இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது பைரிகுலேரியா ஒரைசே. இது வந்து ஒரைசா அப்படின்னாவே நெல்லை குறிப்பிடக்கூடியது. அதுல வந்து நெல்லுல ஏற்படக்கூடிய பிளாஸ்ட் நோய், அதாவது காஞ்சி காஞ்சி போறது அந்த மாதிரி இருக்கு. அடுத்தது அல்புகோ கேண்டிலானா முள்ளங்கியில ஏற்படக்கூடிய வெண்துரு நோய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இங்க பார்த்தோம்னா மைக்கோஸ்போரம் ஃபர்ஃபர் அப்படி சொல்லக்கூடியதுதான் வந்து பொடுகு. டீனியா ஃபெடஸ்னா சில நேரத்துல கால்ல வந்து பார்த்தோம்னா நெகங்கள்ல கால்ல வந்து என்ன பண்ணோம்னா ஒரு நோய், அதாவது ரிங்வாம் மாதிரியோ இல்ல ஒரு புண்ணு மாதிரியோ ஏற்படும். அதான் வந்து என்னன்னா கால் பாதத்துல ஏற்படக்கூடிய நோய். அதுக்கு காரணமானது வந்து ஒரு பூஞ்சை டீனியா ஃபெடிஸ் அப்படின்னு சொல்லி. பென்சிலினை வந்து மருந்துகளின் அரசி அப்படின்னு சொல்றாங்க. இதை கண்டுபிடிச்சவர் வந்து சர் அலெக்சாண்டர் பிளமிங் அப்படின்றவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. இதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட நுண்ணுயிர் கொல்லி மருந்து. அடுத்தது ஆர்ஹெச் விட்டேக்கரோட உலக வகைப்பாட்டுல வந்து பூஞ்சைகள் வந்து 3வது உலகமா தனியா இருக்கு. இதுல வந்து பச்சையமும் கிடையாது ஸ்டார்ச்சும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பாசி பூஞ்சைக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகள். அந்த டீனியா ஃபெடஸ்ன்னு பார்த்தோம், கால் பாதனம், அந்த சேத்து புண்ணுன்னு சொல்லுவோம். இதுல கொஞ்சம் மேலும் அறிந்து கொள்வோம்ல, கிளாவிசெப்ஸ் பர்ஃபூரியான்ற பூஞ்சை வந்து என்ன ஏற்படுத்தும்னா மனநிலையை பாதிக்கக்கூடிய ஒரு பூஞ்சை. இது என்ன பண்ணும்னா ஒரு அதை பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ட்ரீம் வேர்ல்டுல இருக்கிற மாதிரி ஒரு மனநிலையை வந்து ஏற்படுத்தக்கூடியது. அடுத்தது ஆஸ்பர்ஜில்லஸ். இது வந்து என்ன பண்ணும்னா அலர்ஜி, குழந்தைங்களுக்கு அலர்ஜியை உண்டாக்கலாம். கிளாடோஸ்போரியம்ன்ற பூஞ்சை வந்து ஒவ்வாமைல இருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆஸ்பர்ஜில்லஸ் வந்து ஒவ்வாமையை ஏற்படுத்துது. அடுத்தது பிரயோஃபைட்டா. பிரயோஃபைட்டான்றது வந்து இப்ப எப்படி நம்ம சொன்னோம் இல்லையா, தண்டு இலை வேர் அப்படின்னு சொல்லி வேறுபாடு கிடையாது அப்படின்னு சொன்னோம். இது வந்து மிக எளிமையான உடலமைப்பை கொண்ட ஒரு தாவரம், ரொம்ப பழைய தாவரம். இதான் என்னன்னா இப்ப வந்து சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நீர்ல தான் எல்லாமே உருவானுச்சுன்னு சொல்லுவாங்க. நீரிலிருந்து நிலத்திற்கு வந்த ஒரு தாவரம்னா அது வந்து பிரயோஃபைட்டா. ரெப்டைல்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. ரெப்டைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீர்ல இருந்து நிலத்திற்கு வந்து, அதனால நிறைய ரெப்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸா இருக்கு, அதாவது இருவாழ்விகளாக இருக்கக்கூடிய விலங்குகளாக இருக்கு. இப்ப இதுவுமே என்ன அப்படின்னா ஆம்பிபியன்ஸ் தான். நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழக்கூடிய தாவரங்கள் வந்து எது அப்படின்னா பிரயோஃபைட்டா. இது நம்மளை சுத்தி நிறைய இடங்கள்ல இருக்கு, நம்ம பார்த்துருக்கலாம். இதுல வந்து சந்ததி மாற்றம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அது என்னன்னா கேமிட்டோஃபைட் ஸ்போரோஃபைட் அப்படின்னா, கேமிட்டோஃபைட் அப்படிங்கிறது ஆண் இனச்சல் பெண் இனச்சல்னு வெவ்வேறு இனச்செல்களை உற்பத்தி செஞ்சு அது ரெண்டும் இணைந்து புது சந்ததியை உருவாக்குனுச்சு அப்படின்னா, அதாவது ஸ்போர்ன்னு சொல்லக்கூடிய விதையை உருவாக்குனுச்சுன்னா அது பேர் கேமிட்டோஃபைட் சந்ததி. இதுதான் ஓங்குத்தன்மை கொண்டதுன்னு சொல்றாங்க. ஓங்குத்தன்மை கொண்டதுன்னா இதுதான் அதிகமாக அங்க இருக்கும். இதுதான் டாமினன்ட் கேரக்டரா இருக்கும். அடுத்தது ஸ்போரோஃபைட் சந்ததின்றது வந்து இது வந்து ஸ்போர்களை உருவாக்கி என்ன பண்ணுவோம்னா சாதகமான சூழல் வரும்போது அதை முளைக்க வைக்கும். அதான் வந்து ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட்னா இந்த 2 கேமிட்ஸ் இல்லாம ஒரே ஸ்போர்ஸா வந்து உருவாக்கும். அதான் வந்து ஸ்போரோஃபைட்டிக் சந்ததி அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய வேர்கள் வந்து ரைசாய்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப
இதுக்கு வந்து வேர் தண்டிலைன்னு வேறுபாடு கிடையாது. ஆனா பூமியை புடிச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு புற வளரி ஒன்று இருக்கு அடிப்பகுதியில. அததான் என்ன சொல்றாங்கன்னா ரைசாய்டு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாலின பெருக்கம் வந்து ஊகேமஸ் முறையில நடைபெறும். அதாவது ஊகேமஸ் முறைனா என்னன்னா ஒரு செல் வந்து ஸ்டேஷனரியா அதாவது நிலையாக இருக்கும். இன்னொரு செல் என்ன பண்ணும்னா இதை தேடி வந்து ஃபெர்டைல் அதை வந்து ஃபியூஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஊகேமஸ் முறை. இப்ப எப்பவுமே வந்து பெண் இனச்செல் வந்து ஒரு இடத்துல இருக்கும். ஆண் இனச்செல் வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபியூஸ் பண்றதுக்கு வரும். அது மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுவோம்னா ஆந்திரிடியா ஆர்கிகோனியான்னு சொல்றாங்க. ஆண் இனப்பெருக்க உறுப்பு வந்து ஆந்திரிடியம். இது வந்து என்ன பண்ணோம்னா தண்ணியில நீந்தி போய் இந்த ஆர்கிகோனியத்தை என்ன பண்ணோம்னா அடுத்தது இதோட வகைகள். எப்பவுமே இந்த 2N சொல்லுவாங்க. என்னன்னா இதுல ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், இது ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அப்ப 2 நியூக்ளியஸ் ஒன்னா சேர்றதுனால அது 2N அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்போர் ஒரு விதை எப்படி இருக்கணும்னா 2N இருக்கக்கூடாது. 2Nனா 2 செல் தனித்தனியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அது ஃபியூஸ் ஆயிருச்சுன்னா குன்றல் பகுப்பு அங்க நடக்கணும். இப்ப மனுஷன்லயே என்னன்னா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ்ல ஒரு பிறந்த குழந்தைக்கு 23 தான் இருக்கும். நம்மள்ட்ட அப்பாட்டேன்னு வந்த 23, அம்மாட்டேன்னு வந்த 23ன்னு சொல்லி 46 பேர் இருக்காது. 23 பேர் தான் அதுலயும் இருக்கும். அப்ப என்னன்னா குறுக்கே கலத்தல்னு சொல்லிட்டு ரெண்டு குரோமோசோம்ஸும் என்ன ஆகும்னா ஒன்னோட ஒண்ணு அதுல வந்து எந்த ஒரு விதியின் அடிப்படையிலையும் அது என்ன பண்ணாதுன்னா அது ஒன்னோட ஒண்ணு கலக்காது. இயற்கை தேர்வு கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து தானாவே என்ன பண்ணுவோம்னா செல்ஃப் செலக்ஷன் தான், நேச்சுரல் செலக்ஷன் தான். அது தானா ஏதோ ஒரு ப்ராபபிலிட்டியில என்ன பண்ணுவோம்னா ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து 46 குரோமோசோம்ஸ் வந்து 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸா குறையும். அதுக்கு பேர குன்றல் பகுப்பு மியாசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மியாசிஸ் குன்றல் பகுப்பு நடந்து ஒற்றை மைய ஸ்போரை வந்து இது உருவாக்கும். அடுத்து பிரயோஃபைட்டா வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. ஹெப்பாட்டிக் ஆப்சிடா ஈரல் தாவரங்கள், அடுத்து ஆந்தோசெராப்சிடா கொம்பு தாவரங்கள், அடுத்து பிரயாப்சிடான்றது மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெப்பாட்டிக் ஆப்சிடா இதுக்கு வந்து ரிக்ஸியா அதுக்கு வந்து அது எக்ஸாம்பிள். இது நிறைய இடங்கள்ல நம்ம ஊர்ல கீழே தரையில படர்ந்து கிடக்கும், பார்த்துட்டு இருக்கிறதுலே கீழ்நிலை தாவரம் இதுதான். இதுல வந்து ஸ்போரோஃபைட் சந்ததி வந்து மிக எளிமையானது, கொஞ்ச நாள் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்போர்களின் மூலமாக வளரக்கூடிய செடிகள் வந்து கொஞ்ச நாள் தான் வாழும். அடுத்தது வந்து ஆந்தோசெராப்சிடா. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஆந்தோசெரஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதுக்கு வேறுபடுத்த முடியாத தாலஸ், அதாவது இலை தண்டு வேர்னு சொல்லி வேறுபடுத்த முடியாத தாலஸ் உடலத்தை கொண்டது. அதாவது அந்த தாவரத்தினுடைய உடல் அந்த இதுதான் என்ன சொல்றாங்கன்னா தாலஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதோட வேர் வந்து ஒரு செல்லாலான வேர் வளரிகளாக இருக்கு. இதுல வந்து கிளைகள் இருக்கிறது இல்ல. அடுத்தது வந்து புரோட்டோனிமா நிலை வந்து இதுல காணப்படாது. புரோட்டோனிமா ஸ்டேஜ் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைஃபா மைசீலியம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இழை வரும். அதுல இருந்து அது வந்து வளர்ச்சி அடைந்து இப்ப நம்ம ஒரு சின்ன கருவுல இருந்து குழந்தை எப்படி பெருசா வளர்ந்து வருதோ அந்த மாதிரி ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கும். அதான் புரோட்டோனிமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டேஜ் வந்து எதுல கிடையாதுன்னா இந்த ஆந்தோசெராப்சிடால கிடையாது அப்படின்னு சொல்லி இதோட உடலத்தை வந்து பாதம் அப்படின்னும் கேப்சூல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அடுத்தது பிரயாப்சிடா. எடுத்துக்காட்டு வந்து ஃபியூனேரியா. இந்த பிரயோஃபைட்டால உயர்நிலை தாவரம் அப்படின்னா இந்த பிரயாப்சிடா தான். இதுல வந்து இதனுடைய உடல் வந்து வேர் தண்டு இலை அப்படி அதாவது கம்ப்ளீட்டா ஒரு மரம் மாதிரி வளராது. இருந்தாலும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த 3வது பிக்சரை பாருங்க. ஒரு இந்த வெட்டுக்காய பூண்டு பார்த்திருப்பீங்க. இது வந்து இப்படி வளர்ந்து சின்னதா இருக்கும், நலிவடைந்த தண்டு காணப்படும். ஆனாலும் கூட வேர் தண்டு இலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் வந்து இதுல இருக்கு. இதுல புரோட்டோனிமா ஸ்டேஜ் வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி இதோட ஸ்போரோஃபைட் வந்து என்னன்னா பாதம் சீட்டா கேப்சூல் அப்படின்னு சொல்லி
3 வகையா பிரிக்கிறோம். இதான் வந்து இந்த ரிக்ஸியா பிளான்ட். அடுத்து பிரயோஃபைட்டாவோட பொருளாதார முக்கியத்துவம். ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா, இந்த பீட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலக்கரிய வந்து இது அஹ், உருவாக்குது. இன்னொன்னு வந்து நீரை உறிஞ்சக்கூடியது. இந்த இப்ப ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கினோம்னா, இல்ல வந்து ஏதாவது வாட்டர் பாட்டில்ஸ் இதுல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பவுச் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல பெரும்பாலும் சிலிக்கா ஜெல் இருக்கும். சில சமயங்களில் இந்த ஸ்பாக்னமும் வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா இது நீரை உறிஞ்சக்கூடிய தன்மையுடையதா இருக்கிறதுனால. ஆஹ் அடுத்து வந்து ஆஹ் நாத்தாங்கால், அதாவது தண்ணி ஓடக்கூடிய இடங்கள்ல வந்து இதை வளர்க்குறாங்க. எதுக்காகன்னா அந்த தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கக்கூடிய பண்பு இருக்கிறதுனால இது இரிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வளர்க்குறாங்க. அடுத்தது டெரிடோஃபைட்டுகள். டெரிடோஃபைட்ல வந்து ஜைலம், ஃப்ளோயம் இந்த 2 திசுவுமே இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் உண்மையான நிலத்தாவரம் அப்படின்னா இது வந்து டெரிடோஃபைட் தான். இது பூவா தாவரம் தான். இது பூக்காது. இதுக்கு வந்து வேர் தண்டு இலைன்னு சொல்லக்கூடிய வேறுபாடு இருக்கும். இதுலயுமே வந்து என்ன நடக்கும்னா சந்ததி மாற்றம் நடக்கும். ஸ்போரோஃபைட், கேமிட்டோஃபைட்னு 2 சந்ததிகள் இதுக்கு உண்டு. இதுல வந்து ஸ்போரோஃபைட் சந்ததி தான் ஓங்குத்தன்மை கொண்டது. இதுக்கு பூக்கள் இல்லாததுனால இதுல வந்து கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ வந்து ஸ்போரோஃபைட் சந்ததி தான் ஓங்குத்தன்மை கொண்டதாக இருக்கும். அந்த ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய இடம் அதை வந்து வித்தகம் அப்படின்னு சொல்றாங்க. ஹோமோஸ்போரஸ் அப்படின்னா என்னன்னா ஒரே வகையான ஸ்போர்கள். இது இப்ப வந்து இந்த ஸ்போர் கீழே விழுந்தாவே ஒரு புது தாவரம் வந்து முளைச்சிடும். அதனால அது வந்து ஹோமோஸ்போரஸ் பேரு. அந்த ஸ்போர் கீழே விழுந்ததுமே புது தாவரம் வந்து முளைச்சிடும். ஆனா சில இது வந்து ஆஹ் 2 வகையான ஸ்போர்களை உருவாக்குது. ஒண்ணு வந்து மைக்ரோஸ்போர், இன்னொன்னு மெகாஸ்போர். மைக்ரோஸ்போர் அப்படிங்கிறது வந்து ஆண் இனச்சல், மெகாஸ்போருங்கிறது வந்து பெண் இனச்சல். இது 2ம் சேர்ந்து அப்ப வந்து இந்த மாதிரி 2 வகையான தாவரங்களை உருவாக்கக்கூடியதுக்கு ஹெட்ரோஸ்போரஸ் பேர். நமக்கு தெரியும் ஹோமோ அப்படின்னாவே ஒண்ணு, நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சுப்போம். ஹோமோஜீனஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து உண்மை ட்ரூ சொல்யூஷன், ஒரே நிலையில் உள்ள பகுதி பொருட்களை கொண்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது சொல்யூஷன் கம்ப்ளீட்டாவே ஒரே பிசிக்கலா வந்து எதர் சாலிட் ஆர் லிக்விட் ஆர் கேஸ்ல இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஹோமோஜீனஸ் சொல்லுவோம். ஹெட்ரோஜீனஸ் சொல்லக்கூடியது வந்து ஹெட்ரோ அப்படின்னாவே 2 டூ டிஃபரெண்ட் அப்படின்னாதான் ஹெட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க வந்து 2 வேறுபட்ட ஸ்போர்கள் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்போர் வந்து முளைச்சு புரோதாலஸ்ன்னு சொல்லக்கூடிய கேமெட்டோஃபைட் சந்ததியை வந்து உருவாக்குது. இது வந்து கொஞ்ச நாள் தான் வாழக்கூடியது. இதுலயும் இந்த ஆந்திரிடியம், ஆர்கிகோனியம் வந்து உருவாகும். இதுல என்ன கேமெட்டோஃபைட் சந்ததி. அடுத்தது டெரிடோஃபைட்டாவோட வகைப்பாடு 4 வகையா பிரிக்கிறாங்க. சைலாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பீனாப்சிடா, டீராப்சிடா அப்படின்னு சொல்லி 4 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த லைகோபோடியம்னு சொல்லக்கூடியது வந்து கிளப் மாஸ்ன்னு சொல்றாங்க. ஈக்விசீட்டத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா குதிரை வால் அப்படின்னு சொல்றாங்க. வந்து இந்த ஊட்டியில பொட்டானிக்கல் கார்டன் போனா வந்து ஒரு லாங்கா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கும். அந்த மரம் மாதிரி வளர்ந்துருக்கும். அதுல வந்து இலைகள்லாம் இருக்காது. அது குதிரைவால் எப்படி இருக்கும், நம்ம ஒரு போனி டெயில் போட்டோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி அதோட லீஃப் ஹேர், அதான் குதிரை வால் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டெரிடோஃபைட்டோட பொருளாதார முக்கியத்துவம். இது வந்து ரொம்ப பொருளாதார முக்கியத்துவம்னா இது வந்து அழகு தாவரங்கள், ஃபர்ன்ஸ், பெரணிகளாக இருக்கிறதுனால அழகு தாவரங்களா வளர்க்கப்படுது. நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். அடுத்தது ட்ரையாப்டெரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை டெரிடோஃபைட்டா தாவரம் வந்து குடற்புழு நீக்க கொல்லியாக பயன்படுது. அடுத்தது மார்சீலியான்னு சொல்லக்கூடியதோட அந்த சீட்ஸ் வந்து உணவாக பயன்படுத்துறாங்க. அடுத்தது ஜிம்னோஸ்பென்ஸ், அதாவது பூவா தாவரங்கள் வந்து முடிஞ்சிருச்சு. தாலோஃபைட், பிரயோஃபைட், டெரிடோஃபைட்.
அடுத்து பூக்கும் தாவரங்கள். பூக்கும் தாவரங்கள் 2 வகை. ஒண்ணு வந்து ஜிம்னோஸ்பெர்ம், இன்னொன்னு ஆஞ்சியோஸ்பெர்ம். இந்த ஜிம்னோஸ்பெர்ம் அப்படிங்கிறது வந்து திறந்த வகை தாவரம். இங்க சூலுக்கு வந்து தனியா வந்து ஒரு கேரி பேக் மாதிரி எதுவும் கிடையாது. சூள வந்து சூழ் பை இல்லாம இருக்கும். அதனால இதுக்கு பேர் வந்து திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு பேரு. இந்த பைன் மரம்லாம் இந்த வகையில தான் சேரும். இதுலயுமே ஸ்போரோஃபைட், கேமெட்டோஃபைட்னு சொல்லக்கூடிய 2 சந்ததிகளுமே வந்து இதுலயும் வந்து ஸ்போரோஃபைட் சந்ததி தான் ஓங்குத்தன்மையுடைய, அதாவது விதைகளில் இருந்து முளைக்கக்கூடிய தாவரங்கள் தான் வந்து பெரும்பாலும் இதுல இருக்கு. இதுல வந்து நன்கு வளர்ச்சி அடைந்த சைலம் புளோயம் இருக்கும். சைலம் வந்து நீரை கடத்தும், புளோயம் வந்து உணவை கடத்தும். ஸ்போர்கள் வந்து கூம்பு வடிவ அதாவது இந்த ஸ்போர்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அதான் வித்தகம்னு சொல்றாங்க. அது வந்து என்ன ஷேப்ல இருக்கும்னா கூம்பு வடிவ வித்தகத்துல வந்து இந்த இது இருக்கும், ஸ்போர்ஸ் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. ஜிம்னோஸ்பெர்ம் 4 வகையா பிரிக்கலாம். சைக்கடேல்ஸ், ஜிங்கோயேல்ஸ், போனிஃபெரேல்ஸ், நீட்டேல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து அதோட லீஃப் ஸ்ட்ரக்சரை வச்சு இல்ல அதோட லீஃப் அரேஞ்ச் ஆயிருக்கிற மெத்தடாலஜியை வச்சுதான் சைக்கடேல்ஸ், ஜிங்கோயல்ஸ், போனிஃபெரேல்ஸ், நீட்டேல்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த சைக்கடேல்ஸ். இது பனைமரம் மாதிரி நேரா கிளை இல்லாம வளரக்கூடிய ஒரு சிறிய வகையான தாவரம். இறகு ஃபெதர் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய பூக்கிளைகள் இதுல இருக்கும். வேர் வந்து ஆணி வேர், இன்னும் பவள வேர்னு 2 வகையான வேர்கள் இருக்கு. அடுத்தது ஜிங்கோயல்ஸ். இது வந்து விசிறி மாதிரி இருக்கும் இதோட இலைகள். இது வந்து ஜிங்கோ பைலோபான்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்துல இருந்து வரக்கூடிய வந்து துர்நாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது போனிஃபெரேல்ஸ். இதோட இலைகள் வந்து கூம்பு வடிவமா இருக்கும். இது வந்து பசுமை மாறா தாவரங்கள். ஊசி ஊசி ஊசியா இருக்கும் அதோட இலைகள். அடுத்து நீட்டேல்ஸ். இது இது வந்து இதுக்கு வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம் மாதிரி உயர் பண்புகள் இருக்கும். ஆனாலும் இது வந்து மூடப்படாத சூழ்களை கொண்டிருக்கிறதுனால இதை வந்து ஜிம்னோஸ்பெர்ம்ல வச்சிருக்காங்க. ஜிம்னோஸ்பெர்ம்க்கு அடுத்த எவல்யூஷன்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வரக்கூடிய தாவரங்கள் தான் என்னன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். அடுத்தது இதோட பொருளாதார முக்கியத்துவம். இது வந்து இந்த பேப்பர் ப்ரொடக்ஷன்ல இந்த இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பைனஸ் அகத்தீஸ் இந்த நோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஷூட் டு ஷீட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா பேப்பர் வந்து இந்த இதுல இருந்து தான் தயாரிக்கிறாங்க, மரக்கட்டைகளில இருந்து தான் தயாரிக்கிறாங்க. அடுத்து வந்து இதோட மென்கட்டைகளாக இது பயன்படுது. அடுத்தது வந்து டர்பன்டைன் எண்ணெய், அதாவது இந்த பெயிண்ட்க்கு அடிக்கிறதுக்கு தின்னர்னதோ மாதிரி ஒரு அந்த மாதிரி டர்பன்டைன் கலர் பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கு வந்து இது பயன்படுது. அடுத்து இது வலி நிவாரணியாகவும் இந்த டர்பன்டைன் ஆயில் வந்து பயன்படுத்த. அடுத்தது பைனஸ் ஜெராத்தியானா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தினுடைய விதைகள் வந்து உண்ணக்கூடிய விதை. அடுத்தது எஃபிட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆல்கலாய்டு. அதை வந்து எஃபிட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்துல இருந்து பெறாங்க. இது வந்து ஆஸ்துமாவுக்கு வந்து சுவாச கோளாறுக்கு வந்து இது மருந்தாக பயன்படுது அப்படின்னு சொல்லி. அராக்கேரியா பிட்வில்லி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அழகு தாவரம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படிங்கிறது வந்து பூக்கக்கூடிய தாவரம். ஆஞ்சியோ ஸ்பெர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வார்த்தையில இருந்து அது வந்திருக்கு. ஆஞ்சியோ அப்படின்னா மூடிய பெட்டி அப்படின்னு அர்த்தம் தான். ஸ்பெர்மான்னா அதோட விதை அப்படின்னு பொருள் பெறக்கூடியது. அப்ப பெட்டிக்குள் முத்துன்ற மாரி பெட்டிக்குள்ளர இருக்கக்கூடிய விதைகள், அதாவது மூடிய விதை தாவரங்கள்ன்றதுக்காக தான் ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதுல வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. சிறு செடி, அடுத்தது புதர் செடி, அடுத்தது மரங்கள். சிறு செடிக்கு எடுத்துக்காட்டு சொலானம் மெலாஞ்சிலான்னு சொல்லக்கூடிய கத்திரிக்காய். புதர் செடிக்கு எடுத்துக்காட்டு செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ், ரோசா சினென்சிஸ். மரத்துக்கு எடுத்துக்காட்டு நிறைய இருக்கு. மாஞ்சிஃபெரா இண்டிகா, மாமரம் இருக்கு. இதுல வந்து சைலம், ஃப்ளோயம் ரெண்டுமே வந்து வெல் டெவலப்டு டிஷ்யூஸா இருக்கும். சைலத்துல வந்து சைல குழாய் இருக்கும், ட்ரக்கீட் இருக்கும், சைலம் பேரன்கைமா, சைலம் நார் 4 வகையான செல்களுமே இதுல இருக்கும். ஃப்ளோயத்துல சல்லடை குழாய், ஃப்ளோயம் பேரன்கைமா, துணை செல்கள், ஃப்ளோயம் நார்கள்னு 4 செல்லையுமே இருக்கும். அடுத்து ஆஞ்சியோஸ்பெர்ம் வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு இருவித இலை தாவரம், இன்னொன்னு ஒரு வித இலை தாவரம். இருவித இலை தாவரம்னா அதனுடைய விதையில வந்து 2 காட்டிலிடன்ஸ் இருக்கும். 2ஆ பிரிக்கலாம். இப்ப வந்து அந்த கொண்டக்கடலை, நிலக்கடலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவே ஈக்குவல் 2 காப்ஸா இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது இருவித இலை தாவரம். ஒரு வித இலை தாவரம்னா இப்ப நெல்லு இதெல்லாம், சோளம் இதெல்லாம் பார்த்தோம்னா அதை 2ஆ பிரிக்க முடியாது நம்மள ஈக்குவல் 2 காப்ஸா. இதுக்கு வந்து ஆணிவேர் தொகுப்பு, அடுத்தது வலைப்பின்னல் நரம்பமைப்பு, 2ம் இருக்கும். அப்படியே இன்வர்ஸா ஒருவித இலை தாவரத்துக்கு வந்து சல்லிவேர் தொகுப்பு, இந்த ஆரப்போக்கு நரம்பமைப்பு சொல்லுவாங்க, அது இருக்கு. மலர்கள் வந்து அள்ளி இதழ்கள், புள்ளி இதழ்கள்னு சொல்லுவோம். அந்த புள்ளி இதழ்கள்ல வந்து 4 இல்லைன்னா 5 அங்கங்கள், பாகங்கள் வந்து இதுல இருக்கும். பெட்டல்ஸ் இருக்கும், அதாவது இதழ்கள், அள்ளி இதழ்கள், கலரா இருக்கக்கூடிய பகுதி. புள்ளிங்கிறது அந்த கீழே இருக்கக்கூடிய கிரீன் போர்ஷன், அதான் புள்ளின்னு சொல்றோம். இது 2 அடுக்கா இருக்கும். ஆஞ்சியோஸ்பெர்ம்ல பெரும்பாலும் வந்து மகரந்த சேர்க்கை வந்து பூச்சிகளின் மூலமாக நடைபெறுகிறது, எண்டமோஃபிலின்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு விதையிலை தாவரத்தினுடைய பண்புகள். இதோட சீடுக்கு வந்து ஒரு வித்திலை தான் இருக்கும். இதுக்கு சல்லிவேர் தொகுப்பு இருக்கும், இணைப்போக்கு நரம்பமைவு. ஈக்குவலா 2 பக்கமும் வந்து பிரியும், அதான் இணைப்போக்கு நரம்பமைவுன்னு சொல்லுவாங்க. இதோட மலர்கள் வந்து 3 அங்கங்களை கொண்டிருக்கிறது. புள்ளிதழ், ரெண்டுமே என்னன்னா பிரிச்சு பார்க்க முடியாது, ரெண்டுமே ஒரே வட்டத்துலதான் அமைஞ்சிருக்கும். அடுத்தது மகரந்த சேர்க்கை வந்து பெரும்பாலும் வந்து காற்றின் வழியாக நடைபெறும். அடுத்தது வகைப்பாட்டியல். வகைப்பாட்டியல்ன்றது பண்புகள், குணநலன்கள் அடிப்படையில பிரிச்சு குரூப்பா பிரிக்கிறதுக்கு பேர் தான் சொல்லிட்டேன். அடுத்தது டாக்ஸஸ், அப்படி டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதாவது அதோட எவல்யூஷன் ரேஞ்சில், ஹையரார்கில எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு, எது செகண்ட் வந்துச்சு அப்படின்ற அந்த இதுபடி வரிசை கிரமமா அடுக்கிறது தான் என்ன அப்படின்னா டாக்ஸானமின்னு சொல்றாங்க. டாக்ஸஸ் அப்படின்னா விதி, நாமஸ் அப்படின்னா நாமஸ் பெயர் அப்படின்னு அர்த்தம். இது லத்தீன் வார்த்தையில இருந்து எடுத்திருக்காங்க. இந்த சொல்லை முதல்ல உருவாக்குனவர் வந்து அகஸ்டின் பைரிட்டிஸ் டி கேண்டோல் அப்படின்றவர் தான் என்ன பண்றாருன்னா இந்த வார்த்தைய முதல்ல டாக்ஸானமின்ற வேர்டை காயின் பண்றாரு. மேபி இது கேட்கலாம், யாரு யாரு வந்து வகைப்பாட்டியல் டாக்ஸானமின்ற வேர்டை முதல்ல யார் காயின் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது இந்த வகைப்பாடு வந்து நிறைய வகைப்பாட்டு முறை இருக்கு. செயற்கை வகைப்பாட்டு முறை, இயற்கை வகைப்பாட்டு முறை, மரபு வழியா இருக்கிறது. அடுத்து நவீன வகைப்பாட்டு முறை. இது வந்து செயற்கை வகைப்பாட்டு முறைங்கிறது பழைய வகைப்பாட்டு முறை. இது வந்து தாவரங்களுடைய புறத்தோற்றம், வெளியில அது எப்படி இருக்கு, லுக் லைக்கா, அதாவது லுக்கிங், பாக்குறதுக்கு அது எப்படி இருக்குன்றதுக்கு அடிப்படையில ஏற்படுத்தப்பட்ட வகைப்பாட்டு முறை தான் செயற்கை வகைப்பாட்டு முறை. இதை உருவாக்குனவர் வந்து கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிறவரு. அவர் வந்து இதை பத்தி ஸ்பீஷிஸ் பிளான்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய புகழ்பெற்ற நூல்ல வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது இயற்கை வகைப்பாட்டு முறை.
தாவரங்களுடைய பல்வேறு பண்புகள் அடிப்படையில அதை வகைப்படுத்துறது தான் என்ன அப்படின்னா இயற்கை வகைப்பாட்டு முறை. பெந்தமன் ஹூக்கர் வகைப்பாடு வந்து இதற்கு வந்து எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. விதை விதை இருக்கக்கூடிய தாவரங்கள்ல புறத்தோற்ற பண்பு அடிப்படையில அதோட இனப்பெருக்க பண்பின் அடிப்படையில தாவரங்களை வகைப்படுத்தினது யாருன்னா பெந்தமன் ஹூக்கர். இவர் வந்து பெந்தமன் ஹூக்கர் எழுதின புக் வந்து ஜெனீரா பிளான்டாரம். கரோலஸ் லின்னேயஸ் எழுதின புக் வந்து ஸ்பீஷிஸ் பிளான்டாரம். அடுத்தது இருசொல் பெயரிடுதல். ரெண்டு வார்த்தையால ஒரு தாவரத்திற்கு பெயர் கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா இருசொல் பெயரிடும் முறை. அதாவது முதல்ல இருக்கக்கூடியது ஜீனஸ்ன்னு சொல்லக்கூடிய பேரினம், ரெண்டாவது இருக்கக்கூடியது ஸ்பீசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சிற்றினம். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து மாஞ்சிஃபரா இண்டிகா கொடுத்திருக்காங்க. மாஞ்சிஃபரா அப்படிங்கிறது பேரினம், இண்டிகாங்கிறது சிற்றினம். இருசொல் பெயரிடுதல் முறையை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினது வந்து காஸ்பர்ட் பாகின் அப்படின்றவரு. அதை வந்து டெவலப் பண்ணி தன்னோட புத்தகத்துல எழுதினவர் தான் யார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். அதாவது ஸ்பீஷிஸ் பிளான்டாரம். ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி வந்து யாரு அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். அடுத்தது ஹெர்பேரியம். அதாவது இப்ப ஒத்துக்கொள்ளப்பட்ட இப்ப 4 வகைப்பாட்டு முறை படிச்சோம். இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏதாவது ஒரு வகைப்பாட்டு முறையின் அடிப்படையில தாவரங்களை பதப்படுத்தி அதை வந்து பாதுகாக்கிற ப்ரிசர்வ் பண்ற மெத்தட் பேர் தான் வந்து ஹெர்பேரியம்னு சொல்றாங்க. இருக்கிறதுலயே உலகத்திலேயே மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பு வந்து கொல்கத்தாவில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 லட்சத்திற்கும் மேல வந்து உலர் தாவரங்கள் வந்து இங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த இருசொற் பெயரிடும் முறை. இத வந்து இது தொடர்பான விதிமுறைகளை சொல்றது யார் அப்படின்னா ஐசிபிஎன். இது இப்ப வந்து ஐசிஎன் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். அதுதான் என்னன்னா ஐசிபிஎன் சொல்றாங்க. அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டும் சட்டம். இப்ப வந்து அது ஐசிஎன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கெமிஸ்ட்ரியில ஐயூபிஎஸ்சின்னு படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இங்க ஐசி. பெந்தமன் ஹூக்கர் எப்படி வந்து வகைப்படுத்தினார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 வகுப்பா பிரிச்சாரு. டைகாட்டிலிடன், அடுத்தது ஜிம்னோஸ்பெம், அடுத்தது மோனோகாட்டிலிடன். அதாவது இதுல என்னன்னா ஜிம்னோஸ்பெம்ன்றது திறந்த விதை தாவரம். ஆஞ்சியோஸ்பெமா 2 குரூப்பா பிரிச்சிருக்காரு. ஒன்னு டைகாட்டிலிடனே, இன்னொன்னு மோனோகாட்டிலிடனே. டைகாட்டிலிடனேன்றது இரு விதை இலை தாவரம், மோனோகாட்டிலிடனேங்கிறது ஒரு விதை இலை தாவரம். இதோட துணை வகுப்பு என்னன்னா அதாவது அந்த இதழ்கள் இருக்கு இல்லையா, அள்ளி இதழ்கள் எப்படி வந்து ஒன்னோட என்ன இணைஞ்சிருக்குன்றத பொறுத்து இந்த துணை வகுப்பு வச்சிருக்காரு டைகாட்டிலிடன்ல. பாலிபெட்டாலே, ஹோமோபெட்டாலே, மோனோக்ளைமேடியே அப்படின்னு. அதையும் மேலும் குரூப்பா பிரிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து மருத்துவ பயனுள்ள தாவரங்கள். ஃபர்ஸ்ட் அகாலிப்பா இண்டிகா, குப்பை மேனி. இது வந்து யூஃபோர்பியேசின்னு சொல்லக்கூடிய குடும்பத்தை சார்ந்தது. இதை வந்து தீக்காயத்திற்கு மருந்தாக பயன்படுத்துறாங்க. எலுமிச்சை சாத்தோட கலந்து இதை குடிச்சோம்னா உருளை புழுக்கள் வந்து, அதாவது உடற்புழு நீக்கியாக இது. அடுத்தது ஏக்கில் மார்மிலோஸ் வில்வம். இது வந்து ரூட்டேசின்னு சொல்லக்கூடிய குடும்பத்தை சார்ந்தது. காய் வந்து செரிமான குறைபாடுகளை சரி செய்து தீராத வயிற்றுப்போக்கு, சீதபீதியை வந்து என்ன பண்ணுதுன்னா இதை கட்டுப்படும். அடுத்தது சொலானம் ட்ரைலோபேட்டம் தூதுவளை. தூதுவளை இது வந்து சொலானேசி குடும்பத்தை சார்ந்தது. இதோட இலைகள், கனிகள் இது ரெண்டுமே என்னன்னா இருமல், சளிக்கு மருந்தா பயன்படுது. காசநோய், ஆஸ்துமா நோய்க்கு மருந்தா பயன்படுது. அடுத்தது பில்லாந்தஸ் அமாரஸ் கீழாநெல்லி. இது வந்து யூஃபோர்பியேசி ஃபேமிலியை சார்ந்தது.
இது ஃபுல்லா மஞ்சக்காமாலைக்கு நோயாக பயன்படுது. கல்லீரலை வந்து இது சரி பண்றது, வலிமைப்படுத்துது. அதனால வந்து இது மஞ்சக்காமாலைக்கு மருந்தாக செயல். அடுத்து கத்தாழை வந்து ஆலோவேரா லில்லியேசின்னு சொல்லக்கூடிய குடும்பத்தை சார்ந்தது. இது வந்து இது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஸ்கின்னுக்கு நிறைய பயன்படுத்துவாங்க. தோல் தோல் வியாதிகளை குணப்படுத்த வந்து பயன்படுத்துவாங்க. ஈவன் வந்து இந்த ஸ்கார்ஸ் எல்லாம் ரொட்டீனா ஒரு 3 மந்த்ஸ் வந்து எலுமிச்சை சாத்துல இந்த இதை கலந்து போடும்போது இதோட அந்த ஸ்கார் புண்ணுல ஏற்படக்கூடிய வடுக்கள் கூட மாறும், தழும்புகள் மாறும்னு சொல்லுவாங்க. அடுத்து வயிற்றுப்புண்ணுக்கு நல்ல மருந்தா பயன்படும். இப்ப இங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க, பொருத்துகளை கொடுத்துருக்காங்க. சயனோபைசி, குளோரோபைசி, ஃபேயோபைசி, ரோடோபைசி. அதாவது அதோட நிறமிகளின் அடிப்படையில நிறமிய இந்த குரூப் கொடுத்து அது என்ன கலர்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்து பொருத்துகளை கேட்டிருக்காங்க. இது மாதிரி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு. இதே மாதிரி அதோட நிறமிகள்லையும் கொடுக்கலாம். இங்க வந்து குரூப் கொடுத்துருக்காங்க, அதோட நிறமிகள் அதோட கலரையும் கொடுத்து கூட அதுக்கு. அடுத்தது உயிரினங்களினுடைய ஒருங்கமைவு. இப்ப வந்து சின்ன அமீபாவும் இருக்கு இந்த உலகத்துல, பெரிய யானையும் கூட இருக்கு. அப்ப இந்த எப்படி எல்லாம் வந்து ஒன்னா இருக்கு, எப்படி அதை பிரிக்கிறோம், அதான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி செல்லு, அப்புறம் திசு, அப்புறம் சொல்றோம்ல புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், அதுக்கப்புறம் வந்து இது அணு, அதுக்கப்புறம் மூலக்கூறு, அப்புறம் தனிமம், சேர்மம், இப்படியாக பிரிக்கிறோம். பாப்பா கூட்டிட்டு அப்படி பிரிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து எப்படி தாவரங்கள்ல வந்து சின்னதுல இருந்து பெருசு வரிசைப்படுத்தப்படுது. உயிரினங்களினுடைய ஒருங்கமைவு. ஆஹ் அதோட கட்டமைப்பின் அடிப்படையில வந்து புரோகேரியாட், யூகேரியாட்னு சொல்லி வகைப்படுத்தலாம். புரோகேரியாட் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், முழுமையாக வளர்ச்சி அடையாத செல் உறுப்புகளை கொண்ட இது வந்து என்ன அப்படின்னா புரோகேரியாட்டு. கூட்டிட்டு போமா யூகேரியாட்ன்றது முழுமையாக அதனுடைய செல் ஆர்கனல்ஸ், செல் நுண்ணுறுப்புகள் முழுமையாக வளர்ந்த தாவரங்கள் வந்து சாரி நுண்ணுறுப்புகளை கொண்ட செல்கள் தான் வந்து என்னன்னா யூகேரியாட் அப்படின்னு சொல்லி. அடுத்து ஒரு செல் உயிரிகள், பல செல் உயிரிகள்னு 2 வகையா வந்து உயிரினங்களை பிரிக்கிறாங்க. ஒரு செல் உயிரினங்கள்ன்றது கம்ப்ளீட்டா அதோட எல்லா வாழ்வியல் செயல்களுமே அந்த ஒரு செல்லு தான் செய்யும். பல செல் உயிரினங்களுக்கு திசுக்கள், அதாவது செல்கள், அத ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிற செல்களின் தொகுப்பு, அதான் என்ன சொல்றோம்னா திசுக்கள்னு சொல்றோம். அது செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்றவாறு அந்த திசுக்கள் வந்து அமைச்சிருக்கு. இதுல பார்த்தா தெரியும், செல்கள் சேர்ந்து திசுக்களை உருவாக்குது, திசுக்கள் வந்து உறுப்பை உருவாக்குது, உறுப்புகள் வந்து உறுப்பு மண்டலங்களை உருவாக்குது. இந்த உறுப்பு மண்டலங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா உயிரினத்தை உருவாக்குகிறது. அடுத்தது செல். செல் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு உயிரினத்தினுடைய அமைப்பு மற்றும் செயல் அலகு அப்படின்னு சொல்றாங்க. பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உயிரினங்களின் கட்டுமான அலகுகள் எது அப்படின்னா செல். செல்லை பத்தி படிக்கிறது வந்து செல் உயிரியல், செல் பயாலஜி அப்படின்னு சொல்றாங்க. செல் வந்து செல் சவ்வினால் சூழப்பட்ட சைட்டோபிளாசத்தின் உள்ளார. அந்த சைட்டோபிளாசம்ன்றது வந்து உள்ளார இருக்கக்கூடிய கம்ப்ளீட் மெட்டீரியலுக்குமே எல்லாத்துக்குமே சேர்த்து சைட்டோபிளாசம்ன்றதுதான் பேரு. இது வந்து ஒரு ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர். மற்ற எல்லா உறுப்புகளுமே இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ள புதைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லி. இந்த செல்லு வந்து நிறைய நுண்ணுறுப்புகள் வந்து உள்ளார அதுக்கு இருக்கும். அமினோ அமிலங்கள், புரதம், இந்த மாதிரி நிறைய பொருட்களாலான உள்ளுறுப்புகள் வந்து அதுல இருக்கும். இதுல வந்து ஒவ்வொரு உறுப்பும் வந்து அதோட அளவு, அதோட செயல்படும் திறன், இது எல்லாமே வேறுபடும். உள்ளார வந்து கோள வடிவ உட்கரு வந்து இருக்கும். இதுதான் வந்து கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
கட்டுப்பாட்டு மையம், ஒரு செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம். நமக்கு எப்படி மூளையோ அந்த மாதிரி ஒரு செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் வந்து உட்கரு. இது கோள வடிவத்துல காணப்படும். யூகேரியாட்டிக் செல்லா இருக்கும்போது இந்த உட்கருவை சுற்றி என்ன இருக்கும்னா மெம்பரேன் இருக்கும். நியூக்ளியஸ் மெம்பரேன் வந்து இருக்கும் அதை சுற்றி. அடுத்தது மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாச வலைப்பின்னல், கொள்கை உறுப்புகள், சென்ட்ரியோல், ரிபோசோம்ஸ், இந்த மாதிரியான நிறைய உறுப்புகள் வந்து இந்த செல்லுக்குள்ளார காணப்படும். ஒரு செல் உறுப்பும் வந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும். அது வந்து 6th இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா தான் என்னன்னா உற்பத்தி தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்றது இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். அதனால உற்பத்தி ஆலை அப்படின்னு சொன்னா அது வந்து மைட்டோகாண்ட்ரியா. ஒரு செல்லும் ஒரு அளவுல இருக்கும். மைக்ரோல ஆரம்பிச்சு அதாவது ரொம்ப குட்டியா 10⁻⁻⁶ சொல்லுவாங்க. ஒரு மீட்டரை வந்து 10 லட்சம் சம பாகங்களா பிரிச்சீங்கன்னா அதுல ஒரு பகுதி தான் மைக்ரோன்னு சொல்லுவாங்க. அப்ப அவ்வளவு சின்ன சைஸ்ல இருக்கக்கூடியதுதான் என்ன அப்படின்னா செல்கள். மனிதனுடைய அண்ட செல் வந்து 100 மைக்ரோமீட்டர் அளவுடையதுன்னு சொல்லி இருக்கிறதுலே ரொம்ப சிறிய செல், மனிதனோட மிகச்சிறிய செல் வந்து ரத்த சிகப்பணு. இருக்கிறதுலயே மிக நீண்ட செல் வந்து நரம்பு செல். அது வந்து 90ல இருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் அது நீளம் இருக்கும் சொல்லுவோம். இப்ப வந்து இந்த நம்ம இவ்வளவு பெரிய மனிதனா உருவாகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து அண்டம் விந்துவும் சேர்ந்து சைகோட்னு சொல்லக்கூடிய கருமுட்டையை உருவாக்கும். இந்த கருமுட்டை தான் தொடர்ச்சியாக ஃபர்ஸ்ட் 2ஆ பிரியும், அடுத்து 4ஆகும், அடுத்து 8ஆகும், அப்புறம் 16ஆகும். இப்படி பிரிஞ்சு திரும்ப 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 மல்டிபிள் இது பிரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். பிளாஸ்டிலேஷன் கடைசியா வந்து ஒரு திரட்சியான அமைப்பா உருவாகும். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒவ்வொரு பாகங்களும் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னா உருவாக ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் வந்து செல் மாறுபாடு அடைதல் அப்படின்னு சொல்லி. இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய செல் எது அப்படின்னா நெருப்பு கோழியினுடைய முட்டை. எக் அப்படிங்கறதும் ஒரு செல்லு தான், முட்டைங்கிறதும் ஒரு செல்லு தான். இருக்கிறதுலே பெரிய செல் எதுன்னா நெருப்பு கோழியினுடைய முட்டை. அடுத்தது செல்களினுடைய வடிவம். ஒரு செல்லுக்கும் ஒரு வடிவம் இருக்கும். இப்ப ரத்த சிகப்பணுக்கள் பாத்தீங்கன்னா தட்டு வடிவம் கொண்டவை. சில செல் வந்து நீளமா இருக்கும். சில செல் வந்து நியூரான்லாம் பாத்தீங்கன்னா கிளைத்த வடிவம் கொண்டதா இருக்கும். ரத்த வெள்ளையணுக்கள் வந்து அமீபா மாதிரி இருக்கும். ஒழுங்கற்ற வடிவம் இருக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு செல்லும் அது இருக்கக்கூடிய இடத்திற்கு ஏத்த மாதிரி அது செய்யக்கூடிய வேலைக்கு ஏத்த மாதிரி வடிவத்தை கொண்டிருக்கு. அடுத்தது திசுக்கள். ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய செல்களினுடைய தொகுப்பு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா திசுக்கள் அப்படின்னு சொல்றோம். இது 2 வகையான திசுக்கள் இருக்கு. ஒண்ணு எளிய திசு, இன்னொன்னு கூட்டு திசு. எளிய திசு வந்து ஒரே வகையான செல்களால் ஆனது. எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சுரப்பி எபித்தீலியல் திசு. அதாவது இதுல இருக்கக்கூடிய செல்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்காது, அதான் வந்து எளிய திசு. கூட்டு திசு அப்படிங்கிறது இப்ப சைலம் புளோயம்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் கூட்டு திசு. அதே மாதிரி இங்க விலங்குகள் மனிதர்கள்ல வந்து வெவ்வேறு வகையான செல்கள் சேர்ந்து ஒரு உறுப்பை உருவாக்குனுச்சுன்னா, ஒரு திசுவை உருவாக்குனுச்சுன்னா அதுக்கு பேர் தான் கூட்டு திசு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தோலில் காணப்படக்கூடிய திசுக்கள் வந்து கூட்டு திசுக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. எளிய திசுவை வந்து ஹோமோஜீனஸ், கூட்டு திசுவை வந்து ஹெட்ரோஜீனஸ் சொல்றாங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஹோமோனாவே ஒரே வகையானதுன்னு அர்த்தம். அடுத்தது ஹெட்ரோனாவே வெவ்வேறு வகையானதுன்னு. அடுத்த திசுக்களினுடைய வகைகள் 4 வகையா பிரிக்கிறாங்க. பாதுகாப்பிற்கான திசு வந்து எபித்தீலிய திசு. இவை வந்து உறையீட்டு திசுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது எப்பவுமே எங்க இருக்கும்னா எபித்தீலியம் அவுட்டர் கவர்ல தான் இருக்கும். இந்த வேரினுடைய முதல் அடுக்க கூட என்ன சொல்றாங்க எபிபிளமான்னு சொல்லுவாங்க. அப்ப எபி டெர்மிஸ் அப்படின்னாவே என்னன்னா மேல இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம்.
எபித்தீலிய செல்கள் வந்து பாதுகாப்பிற்காக பயன்படக்கூடிய செல்கள். ஒவ்வொரு உறுப்பிற்கும் மேலேயும் இருக்கக்கூடியது வந்து எபிடெர்மிஸ். அடுத்தது இடப்பெயர்ச்சிக்காக உதவக்கூடியது வந்து தசை திசுக்கள். இது வந்து கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கி விரியக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். அடுத்தது இணைப்பு திசு. இப்ப ரத்தம் வந்து ஒரு இணைப்பு திசு. ஒரு ஒரு செல்லுல நடக்கக்கூடிய ஒரு உற்பத்தி ஆகக்கூடிய உணவையோ கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனையோ எல்லா செல்லுக்கும் சப்ளை பண்றது யார் அப்படின்னா இந்த ரத்தம் தான். சோ இணைப்பு திசு. அடுத்தது நரம்பு தூண்டல்களை கடத்தக்கூடிய நரம்பு திசுக்கள். இது நாலும் தான் திசுக்களினுடைய விலங்கு திசுக்களினுடைய வகைகள். ஃபர்ஸ்ட் இணைப்பு திசு, அடுத்து எபித்தீலிய திசு, அடுத்து தசை திசு, அடுத்து நரம்பு திசு. இது நாலும் தான் திசுக்களினுடைய வகை. அடுத்தது இந்த திசுக்கள் ஒன்னா சேர்ந்து உருவாகக்கூடியதுதான் என்ன அப்படின்னா உறுப்புகள். நிறைய உறுப்புகள் இருக்கு நம்ம எல்லாமே படத்துல கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான உறுப்பு வந்து 4 வகையான திசுக்களுமே அதுல வந்து இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா குடல்ல வந்து உட்புறத்துல வந்து எபித்தீலிய திசு இருக்கும். இது வந்து நொதிகளை சுரக்குது, ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சத்துக்கும் பயன்படுது. அடுத்து தசை திசு அடுக்குகளால இது வந்து மூடப்பட்டிருக்கு எபித்தீலிய திசு. அடுத்தது அந்த பெரிஸ்டால்டிக் ஆக்ஷன் சொல்லுவாங்க, அந்த பவல் மூமெண்ட்டும் சுருங்கி விரியக்கூடிய தன்மை. தானாவே உணவானது உள்ளார இருக்கும், நம்ம தலைக்கீழ நீக்காம நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது வாய்க்கு வராது, உள்ளாரதான் போகும், கீழ் நோக்கிதான் அது போகும். அந்த இதுக்கு காரணம் வந்து பெரிஸ்டால்டிக் ஆக்ஷன். அங்க இருக்கக்கூடிய திசுக்கள் அது வந்து தசை திசுனாலதான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரத்த திசுக்களும் குடல்ல இருக்கும். அடுத்தது ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சு பல பாகங்களுக்கும் எடுத்துட்டு போறது வந்து ரத்தம். சோ அந்த திசுக்களும் குடல்ல இருக்கும். நரம்பு திசு மூலமும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மூளையோட இணைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு சில நேரத்துல இன்டைஜஷன் இருக்கும், ஒவ்வாமை இருக்கும். இது எல்லாமே எதனாலன்னா இது உனக்கு உகந்ததா இல்லையான்னு மூளையினுடைய கட்டுப்பாட்டுலதான் இந்த குடல் இருக்கும். சோ குடல் வந்து நரம்பு திசுக்களின் மூலமாக மூளையுடன் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது வந்து கண், மனித கண்ணை பத்தி கொடுத்திருக்காங்க. பெர்செப்ஷனல் பெர்செப்ஷன்ஸ் சொல்லக்கூடிய புலன் உணர்வுகள் வந்து 5 வகையான புலன் உணர்வுகள். அதுல பார்த்தல்னு சொல்லக்கூடிய புலன் உணர்வை தரக்கூடியது எது அப்படின்னா இந்த கண். இந்த கண்ணு வந்து எல்லா ஊருக்குமே மேக்சிமம் வந்து எல்லா 4 வகையான திசுக்களால் ஆகியிருக்க மாதிரி கண்ணுக்கு வந்து 4 வகையான திசுக்களால் ஆகியிருக்கும். நரம்பு திசு இருக்கு, தசை திசு இருக்கு, எல்லா 4 வகையான திசுக்களுமே இங்கே பார்ப்போம். அடுத்தது வந்து மனித உடலினுடைய உயிர்கடிகாரத்தை, அதாவது நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய உயிர்கடிகாரத்தை பேணுறது யாரு அப்படின்னா இந்த மனித கண். இது வந்து நிறைய வேலையை செய்யுது. நம்ம கண்ணு வந்து பார்க்கக்கூடியது வந்து 2 கண்ணு 2 காட்சி பார்க்காது. கண்ணு 2ஆ இருக்கலாம், ஆனா காட்சி வந்து நமக்கு வந்து இது என்னென்ன வேலையெல்லாம் செய்யுதுன்னா ஒளியை வந்து ஒருங்கிணைக்குது, குவிக்குது, பிம்பத்தை உருவாக்குது. இது வந்து நிறைய பாகங்கள் இருக்கு. வெளிப்புறமாக தெரியக்கூடியது வந்து அதோட புற அமைப்பை உருவாக்குது. ஃபர்ஸ்ட் வெளிப்படையா என்னென்ன தெரியும்னா வெளி வெண்படலம், வெளி வெண்படலம். இது வந்து தடித்த வெண்ணிற உரை. இதுதான் என்ன பண்ணுதுன்னா உள்ளார இருக்கக்கூடிய கண்ணினுடைய பாகங்களை வந்து பாதுகாக்கக்கூடியது இந்த விழி வெளிப்படலம், ஸ்கிலிரா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கன்ஜெக்டிவா. இது இது வந்து என்ன பண்ணிருக்குன்னா விழி வெளிப்படலம் முழுசா மூடி இருக்கக்கூடிய ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு சவ்வு. ஸ்கிலிராவை கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சவ்வு மாதிரியான அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த கன்ஜெக்டிவா.
இது என்ன பண்ணும் அப்படின்னா கண்ணீரை சுரக்கும், கோழை மாதிரியான பொருட்களை சுரக்கும். இதுதான் என்ன பண்ணுதுன்னா அந்த கண்ணை எப்பவுமே ஈரம் மிகுந்ததாக வச்சிருக்கிறது வந்து யாரோட வேலைன்னா இந்த கன்ஜெக்டிவாவோட வேலை. அடுத்தது கார்னியா. கார்னியா தான் விழி வெண்படலம். இதுலதான் என்ன இருக்கு அப்படின்னா கண் பாவை, கருவிழி, இது ரெண்டுமே எங்க இருக்குன்னா இந்த விழி வெண்படலத்துலதான் புரிந்து இருக்கு. கருவிழி அப்படிங்கிறது வந்து ஐரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒளி ஊடுருவக்கூடிய தோல் படலம் தான் என்ன அப்படின்னா இந்த விழி வெண்படலம். கண்ணுக்குள்ள இருக்கிற போற ஒளிய வந்து விலகல் அடைய செய்யறதுதான் யாரோட வேலைன்னா இந்த கார்னியாவோட வேலை. அடுத்தது ஐரிஸ் கருவிழி. இது வந்து கண்ணினுடைய நிறமுள்ள பகுதி. இது ஹெரிடிட்ரி பேசிஸ்ல ஒருத்தருக்கும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க பூனைக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. கலர் சில பேருக்கு பச்சையா இருக்கும், சில பேருக்கு ப்ரௌனா இருக்கும், சில பேருக்கு கருப்பா இருக்கும். இதோடைய கலர் வந்து மாறுபடும். அது அது ஹெரிடிட்ரியா அவங்க குடும்பத்துல என்ன கலர் வருதோ அந்த கலர்ல வந்து இதுவும் இருக்கு. இது என்ன பண்ணும்னா உள்ளார எவ்வளவு லைட் போகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி கண் பாவையினுடைய அளவு. இப்ப நம்மளே வந்து லைட் நல்லா ஸ்ட்ராங்கா அடிச்சுன்னா கண்ணை விரிச்சு பார்ப்போம். அப்ப லைட் கம்மியா இருக்கிற இடங்கள்ல கண்ணை சுருக்கி பார்ப்போம். அப்ப அந்த மாதிரி எவ்வளவு லைட் போகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி கண் பாவையினுடைய அதாவது ஒளி உச்சல்லக்கூடிய ஒரு டாட், ஒரு ஹோல் மாதிரியான பகுதி தான் என்னன்னா கண் பாவை. அதோட அளவை மாத்துறது வந்து இந்த ஐரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. கண் பாவைங்கிறது கருவிலையோட மையத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன துளை. இதுதான் என்ன பண்ணுதுன்னா ஒளிய உள்ளார அனுப்புது. அடுத்து கண்ணினுடைய உள்ளமைப்பு. கண்ணினுடைய உள்ளமைப்புல என்னெல்லாம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லென்ஸ். இது என்ன பண்ணும்னா தன்னுடைய ஃபோக்கல் லெங்த்தை வந்து மாத்திக்கும். அது எவ்வளவு தூரத்துல அந்த பொருள் இருக்குன்றத பொறுத்து இது வந்து என்ன பண்ணும்னா தன்னுடைய குவிய தொலைவை வந்து மாத்திக்கக்கூடிய பண்புடைய ஒரு லென்ஸா இது இருக்கு. இது வந்து ஒரு பைஃபோக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இரு குவியம் கொண்ட லென்ஸ். அதாவது இது குழியாடியாவும் இருக்கும், குழியாடியாவும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. புரதத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு உறுப்பு தான் என்ன அப்படின்னா இந்த லென்ஸ். இது என்ன பண்ணும்னா கார்னியா வழியா உள்ளார வந்த லைட்டை விலகல் அடைய செய்து விழித்திரையில பிம்பத்தை உருவாக்குறதா யாரோட வேலை அப்படின்னா லென்ஸினுடைய வேலை. அடுத்தது விழித்திரை. இதுதான் கடைசி பார்ட்டு. கண்ணினுடைய பின்பகுதியில இருக்கக்கூடிய பகுதி. இதுதான் பிம்பங்களை உருவாக்கும். இது என்ன பண்ணும்னா இங்கதான் நரம்பு கனெக்ட் ஆயிருக்கும், பார்வை நரம்பு. உள்ளார போகக்கூடிய லைட்டை வந்து பிம்பமா மாத்திடும். பிம்பத்தை வந்து மூளைக்கு எடுத்துட்டு போய் நரம்பு தூண்டல்களாக மாத்தி மூளைக்கு எடுத்துட்டு போய் நீ இந்த விஷயத்த பாக்குற அப்படின்னு சொல்ல வைக்கிறது யார் அப்படின்னா இந்த விழித்திரை. அடுத்தது பார்வை நரம்பு. இது கண்ணினுடைய இறுதியாக இருக்கக்கூடிய விழித்திரையோட கம்பைன் ஆயிருக்கிற ஒரு உறுப்பு தான் என்ன அப்படின்னா பார்வை நரம்பு. இது என்ன பண்ணும்னா எல்லா நரம்பு தூண்டல்களையும் வாங்கிட்டு போய் மூளைக்கு. அடுத்தது ஆக்வஸ் திரவம். அதாவது முன் கண்ணறை திரவம். இது வந்து எங்க இருக்கும்னா லென்ஸுக்கும் விழிவெண் படலத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய திரவ பகுதிதான் எது அப்படின்னா ஆக்வஸ் திரவம், முன் கண்ணறை திரவம். இது எங்க இருக்கும் லென்ஸுக்கும் விழிவெண் படலத்திற்கும் இடையில இருக்கும். இது என்ன பண்ணும்னா இது ரெண்டுக்கும் ஊட்டமளிக்கிறது. அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறது யார் அப்படின்னா இந்த ஆக்வஸ் திரவம். அடுத்தது விட்ரியஸ் திரவம். இது பின் கண்ணறை திரவம் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணினுடைய உட்பகுதி முழுவதையும் இருக்கக்கூடிய ஒரு திரவம் வந்து இது, அதாவது ஒரு ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர், குழப்பழப்பான திரவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒளி ஊடுருவக்கூடிய தன்மையுடையது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா கண்ணோட வடிவத்தை பாதுகாக்கும். கண் வந்து இந்த பால் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது யார் அப்படின்னா இந்த விட்ரியஸ் ஹியூமர்னு சொல்லக்கூடிய பின் கண்ணறை திரவம்.
அடுத்தது உறுப்பு மண்டலங்கள். இப்போ வந்து ஒரு உறுப்பு மட்டும் ஒரு வேலையை செய்ய முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சுவாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மூக்குன்ற ஒரு உறுப்பு மட்டும் இருந்து எந்த புண்ணியமும் இல்லை. லங்ஸ் வேணும், அடுத்து வந்து மூச்சு குழாய் வேணும். எல்லாமே இருந்தா மட்டும்தான் வந்து என்ன பண்ணோம்னா இந்த சுவாசம்ன்ற நிகழ்ச்சி நடக்கும். சோ அப்ப உறுப்புகள் சேர்ந்து உறுப்பு மண்டலங்களை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. இதுல எந்தெந்த உறுப்பு சேர்ந்து என்னென்ன உறுப்பை உருவாக்குது இருக்காங்க. இதயம், ரத்த குழல் இது ரெண்டும் சேர்ந்து சுற்றோட்ட மண்டலத்தை உருவாக்குது. அடுத்து மூக்கு, தொண்டை, சுவாச குழாய், நுரையீரல், உதரவிதானம் இது சேர்ந்து வந்து சுவாச மண்டலத்தை உருவாக்குது. வாயில ஆரம்பிச்சு உணவு குழாய், இரைப்பை, சுவாச மண்டலங்கள், முன்கூசு, குடல், குடல் எல்லாம் சேர்ந்து வந்து பெருங்குடல் எல்லாம் சேர்ந்து வந்து செரிமான மண்டலத்தை உருவாக்குது. அடுத்தது வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலம், அடுத்து எலும்பு மண்டலம், அடுத்து வந்து சிறுநீரக மண்டலம், அடுத்து வந்து பிளட் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து நோய் தடை காப்பு மண்டலத்தை உருவாக்குது. இங்க வந்து நமக்கு சுவாச மண்டலத்தை விரிவா கொடுத்திருக்காங்க. சுவாச மண்டலம் அப்படிங்கிறது வந்து வாயு பரிமாற்றம், அதாவது ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை ஃபில்டர் பண்றதுதான் யாரோட வேலைன்னா இந்த சுவாச மண்டலத்தினுடைய வேலை. இது வந்து ஒரு ஓரிணை நுரையீரல்களை கொண்டிருக்கு. மூச்சு குழாய், மூச்சு கிளை குழாய் இது எல்லாமே வந்து இந்த சுவாச மண்டலத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் மூக்கு. காற்றை வந்து உள்ளார எடுக்கிற வேலையை யார் பண்ணுவா அப்படின்னா இந்த மூக்கு வந்து செய்யும். நாசி துளைகள் வழியாக வந்து என்ன பண்ணுவோம்னா காற்று உள்ளர போய் தேவையில்லாத காற்று வந்து வெளியில வரும். இந்த நாசி குழாய்க்குள்ளர என்ன இருக்கும் அப்படின்னா நாசி குழி இருக்கும். இதோட உட்புறச்சுவர் வந்து நுண்ணிய ரோமங்கள், அதாவது சிலியேட்டட் எபித்தீலியம் சொல்லுவாங்க. எபித்தீலியம் வந்து சிலியேட்டடா இருக்கும். அதாவது சிலியான்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பேரமீஷியம்ல இருக்கக்கூடிய லிட்டில் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுதான் வந்து சிலியா அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி இங்க சின்ன ரோமங்களை தான் என்ன சொல்றாங்கன்னா சிலியேட்டட் எபித்தீலியம். அப்ப இதனுடைய அடுத்தது சிலியேட்டட் எபித்தீலியம் ஆயிருக்கும். இது வந்து ஒரு கோழை சுரப்பு செல்களால ஆனது. இது எதுக்காக இந்த ரோமங்கள் ஹெல்ப் பண்ணுதுன்னா உள்ளார வந்து எந்த கிருமியும் போயிடாம அதை வந்து ஃபில்டர் பண்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த ரோமங்கள் மற்றும் இந்த கோழை சுரப்பு. அடுத்தது மூச்சு குழாய். மூச்சு குழாய்ங்கிறது நாசி குழாய்க்கு அடுத்து இருக்கக்கூடிய காற்றை வந்து தொண்டைக்குள்ள நுழைய வைக்கிற பகுதி தான் என்ன அப்படின்னா மூச்சு குழாய். இத வந்து ட்ரெக்கியா அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டா பிரியும். லெஃப்ட் லங்ஸ்க்கும் ரைட் லங்ஸுக்கும் ரெண்டு கிளைகளாக பெரிய கிளைத்தல்ன்றது இங்கதான் ஸ்டார்ட் ஆகும் மூச்சு குழாய். மூச்சு குழாயில இருந்தா மூச்சு கிளை குழாய் வந்து வரும். மார்பறை வரைக்குமே இது நீண்டு இருக்கும். அந்த மூச்சு குழாய்க்கும் தொண்டைக்கும் இடையில லாரிங்ஸ் சொல்லக்கூடிய குரல் வலை, இதன் மூலமாதான் ஒலி வந்து அதிர்ச்சி அடைந்து நம்ம பேசுறோம். அப்ப அந்த மூச்சு சென்று வரக்கூடிய காற்று பாதையாக எது இருக்கு அப்படின்னா குரல் வலை இருக்கு. இதை மூடி இருக்கக்கூடியதுதான் இந்த எபிக்ளாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த புறையேறுதல்லாம் நமக்கு நடக்கும். அடுத்தது மூச்சு கிளை குழாய். இது ரெண்டு மூச்சு கிளை குழாயா பிரியும். ஒண்ணு ஒவ்வொரு நுரையீரலுக்குள்ளார நுழையும். இந்த ஒவ்வொரு கிளை குழாயும் பல்வேறு நுண் கிளை குழாய்களாக மேலும் வந்து விரிவடையும். அடுத்தது நுரையீரல். இது வந்து மார்பறையில ரிப்கேஜ்க்கு உள்ளார இருக்கக்கூடியதுதான் என்ன அப்படின்னா நுரையீரல். இந்த ரெண்டு நுரையீரலுக்கு இடையில தான் இதயமே இருக்கும். இதோட வேலையே என்ன அப்படின்னா வாயு பரிமாற்றம். கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை வந்து தேவையானதை எடுத்துட்டு தேவையில்லாத ஃபில்டர் பண்ணி வெளில அனுப்புறதா இந்த நுரையீரலினுடைய வேலையே. இதுக்கு வந்து பஞ்சு போன்று இருக்கும் இது.
ஆஹ் இப்ப சுருங்கி விரியக்கூடிய தன்மையுடைய பைகள் மாதிரி இருக்கும். அதான் மீளும் பைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆஹ் இத வந்து முதுகுப்புறத்துல முதுகெலும்பு, வயிற்றுப்புறத்துல மார்பெலும்பு, பக்கவாட்டுல வந்து விலா எலும்புகளும் என்ன பண்ணுது அப்படின்னா பாதுகாக்குது. அடிப்புறத்துல குவிந்து இருக்கக்கூடிய ஒரு தசை தொகுப்பு தான் என்னன்னா உதர விதானம் அப்படின்னு சொல்றாங்க. இடது நுரையீரல் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். வலது நுரையீரல் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஏன்னா இதயம் இருக்கிறதுக்காக இடது நுரையீரல் வந்து சின்னதாகவும் வலது நுரையீரல் பெருசாகவும் இருக்கிறது சொல்றாங்க. ஒவ்வொரு மூச்சு கிளை குழாயும் கற்றையாக அடுத்தடுத்து கிளைத்து கற்றையான கொத்தான காற்று நுண்ணறைகளா என்ன பண்ணோம்னா போய் முடிவடையும். ஓய்வு நிலையில இருக்கும்போது உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓய்வு நிலையில இருக்கும்போது ஒரு மனிதன் 15 இருந்து 18 முறை வந்து மூச்சை உள்ளர இழுத்து வெளியில விடுறான். இது வந்து உடற்பயிற்சியின் போது 25 முறையாக அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஸ்னீசிங் அப்ப நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது காற்று நுண்ணறை. இந்த காற்று நுண்ணறைன்றது ரொம்ப குட்டியான காற்று கிளை குழாய் தான் என்ன அப்படின்னா இந்த காற்று நுண்ணறைகள் அப்படிங்கிறது. இது பை மாதிரி இருக்கும் எண்டுல. ஆக்சிஜன் அந்த டிஃப்யூஷன் நடக்கும். ஆக்சிஜன் உள்ள வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில போடும். அந்த வாயு பரிமாற்றம் வந்து இந்த காற்று நுண்ணறைகள்ல தான் நடக்கும். அடுத்தது சுவாசம் எப்படி நடக்குது? ஃபர்ஸ்ட் உட்சுவாசம். உட்சுவாசம் அப்படிங்கிறது என்னன்னா நுரையீரலுக்குள்ளார காத்து போற நிகழ்ச்சி தான் என்ன அப்படின்னா உட்சுவாசம் அப்படின்னு சொல்றோம். இந்த உட்சுவாசத்தை அப்ப மார்பெலும்பு வந்து மேல் நோக்கி இருக்கும். ஏன்னா காத்து உள்ளார போகும்போது அது விரிவடையும். சோ வந்து மார்பெலும்பு மேல் நோக்கி இருக்கும். உதார விதானம் என்ன பண்ணப்படும்னா கீழ் நோக்கி தள்ளப்படும். இங்க வந்து என்ன நடக்கும்னா உச்சுவாசத்தின் போது காத்துக்கும் ரத்தத்துக்கும் இடையில இருக்கும். காத்துல வந்து நம்ம உள்ளார இழுக்கக்கூடிய காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து ரத்தம் எடுத்துக்கும். ரத்தத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வந்து இந்த காற்று நுண்ணறை. அடுத்தது வெளிசுவாசம். வெளிசுவாசம்ன்றது நுரையீரலிருந்து காற்றை வெளியேற்றக்கூடிய நிகழ்ச்சி தான் என்ன அப்படின்னா வெளிசுவாசம். அங்க எப்படி ரிப்கேஜ் வந்து மேல போகும், உதரவிதானம் கீழ் நோக்கி தள்ளப்படும். அப்ப அடுத்து வெளிசுவாசத்துல என்ன நடக்கும்? ரிப்கேஜ் உள்ளார வரும். உதரவிதானம் வந்து என்ன பண்ணப்படும்னா மேல் நோக்கி வரும். அடுத்தது காற்று நுண்ணறைகளுக்குள்ளார எப்படி வாயு பரிமாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம உள்ளார இருக்கக்கூடிய காத்துல வந்து ஆக்சிஜன் ஜாஸ்தியா இருக்கும். அதே ரத்த குழல்கள்ல வந்து எல்லா செல்லும் எடுத்து போக காற்றினுடைய அளவு ஆக்சிஜனோட அளவு வந்து கம்மியா இருக்கும். ஸோ சிம்பிள் டிஃப்யூஷன் தானாவே வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து குறைவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு காற்று தானாக பரவும். அதுதான் என்னன்னா எளிய பரவல் மூலமாக ஆக்சிஜன் வந்து ரத்தத்துக்குள்ள என்ன பண்ணும்னா போகும். இந்த ஆக்சிஜன் வந்து எது கூட சேர்ந்துட்டோம்னா ஹீமோகுளோபினோட இணைந்து ஆக்சி ஹீமோகுளோபினா மாறும். அதை ரத்தம் எடுத்துட்டு போய் ஒரு செல்லுக்கும் ஒரு உறுப்புக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடினுடைய செறிவு வந்து இந்த காற்று நுண்ணறைகள்ல கம்மியா இருக்கும். சோ வந்து அதே சிம்பிள் டிஃப்யூஷன் மெத்தட்ல அங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த அடுத்தது உடற்செயலியல் செயல்பாடுகள். ஃபர்ஸ்ட் தன்னிலை காத்தல். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ரொட்டீன்ல நம்மளோட உடம்பு இருக்கும். நமக்குன்னு ஒரு இப்ப தூங்கணும், இப்ப எந்திரிக்கணும், இப்ப இது பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு ஒழுங்குபடுத்தி கரெக்டா நம்மளோட உடல்நிலை வந்து சமநிலையில இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னன்னா தன்னிலை காத்தல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு செயல்களை எது ஆர்கனைஸ் பண்ணுது அப்படின்னா எது ஒருங்கிணைக்குது அப்படின்னா இந்த நரம்பு மண்டலம், தாளமில்லா சுரப்பி மண்டலம்,
இது ரெண்டும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட உடம்புல நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துது.